அன்பிற்குரிய ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, மீண்டும் இந்த காணொளியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நமது வழக்கு சம்பந்தமாக, சென்னையிலே நடைபெறும் வழக்கு சம்பந்தமாக, மதுரையிலே நடைபெறும் வழக்கு சம்பந்தமாக கடந்த 25ஆம் தேதி நான் வெளியிட்டிருந்த ஒரு 34 நிமிட வீடியோக்களுக்கு கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் சிங்காரம் அவர்கள் பாகமாக திரைப்படங்களிலே முதல் பாகம், 2ஆம் பாகம் வரும் என்பதைப் போல ஒரு 3 பாகங்களாக பதில் சொல்லியிருக்கின்றார். 4வது ஒரு பாகம் சொல்லுவதாகவும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லட்டும், நாம் அதை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதுவரை ரேவா அமைப்பு டிஏ வழக்கிலே, அரசாணை 142 வழக்கிலே இல்லை என்று சொன்னவர்கள், வழக்கு நடத்தவில்லை என்று சொன்னவர்கள் இப்போது அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சென்னையிலே நம்முடைய வழக்கு 1750/2020, அதனுடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 இருப்பது என்பதையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அந்த வழக்கிலே நாம் அவமதிப்பு வழக்கை காலதாமதமாக தாக்கல் செய்ததற்கு நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டாராம். கேட்பதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஒரு வழக்கினுடைய ஆவணங்கள், அதனுடைய தன்மை, அதனுடைய ஆவண ஆதாரங்களை வைத்துத்தான் ஒரு வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வார்களே தவிர மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சிங்காரம் போன்ற சட்டம் படித்தவர்களுக்கு அழகல்ல. அந்த வழக்கிலே எங்களது வழக்கை சுட்டிக்காட்டித்தான் ரேவா தீர்ப்பு வாங்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கான அல்லது ஒரு பிரச்சனையின் மீதான வழக்குகளிலே முந்தைய வழக்கிலே என்ன தீர்ப்பு வந்திருக்கிறதோ அது அதற்கு அடுத்து வரக்கூடிய தீர்ப்புகளிலும் அது பிரதிபலிக்கும், அது அடிப்படையாக கொள்ளப்படும். இது நீதிமன்ற நடைமுறை. அலுவலர் சங்க வழக்கிலே கூட பல்வேறு உச்சநீதிமன்ற வழக்குகளை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். 210/25/2018 என்ற ஒரு தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அலுவலக பணியாளர் அவர் போட்ட வழக்கையும் அந்த தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி வாதாடி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வழக்கை சுட்டிக்காட்டித்தான் என்பது சரியாக இல்லை. ரேவாவும் வழக்கு நடத்துகிறது, ரேவாவும் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறது. ரேவாவினுடைய அவமதிப்பு வழக்கிலும் அரசு தரப்பிலே, நிர்வாக தரப்பிலே ஆஜராகிறார்கள். அவர்கள் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்கிறார்கள் என்பதை தன்னுடைய வாயாலேயே சிங்காரம் அவர்கள் ஒத்துக்கொண்டார். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து, மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே நம்முடைய நிர்வாகி சந்திரசேகர் அவர்கள் டிஏ உயர்வு கேட்கவில்லை, ஓய்வுகால பணப்பலன்களை வித்தியாச தொகை தான் கேட்டார். ஒரு 56,000 ரூபாய் தொகைக்காக அவர் போட்ட வழக்கு, அந்த வழக்கை காரணம் காட்டி கொல்லைப்புறமாக ரேவா அமைப்பு இந்த வழக்கிலே 1471 வழக்கிலே நுழைந்திருக்கிறது என்று சொன்னார். கொல்லைப்புறமாக நுழைந்தது யார் என்பது நீதிபதிகளுக்கு தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அவருடைய வழக்கறிஞர் ஏன் அப்போதே அதை ஆட்சேபிக்கவில்லை? தனிப்பட்ட ஒரு நபர் 56,000 ரூபாய் வித்தியாசம் வரக்கூடிய ஒரு தொகைக்கான அந்த வழக்கை ஏது இதனோடு இணைக்கிறீர்கள் என்று அப்போதே அதை எதிர்த்து வாதாடி அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போது சொல்லுகிறார், நாங்கள் உடனடியாக அரசு தரப்பிலே சொல்லி 56,000 ரூபாயை கட்டிவிட்டால், அரசு தரப்பில் இவர் சொல்லுவாராம் 56,000 ரூபாய் கட்ட சொல்லுவாராம். அந்த 56,000 ரூபாய் கட்டிவிட்டால் சந்திரசேகரனுடைய வழக்கு காலாவதியாகிவிடும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி, நீங்கள் செய்யுங்கள், வழக்கை தள்ளுபடி செய்யுங்கள். தொழிலாளிகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கொல்லைப்புறமாக யார் வந்தது என்பதை மதிப்பிற்குரிய சிங்காரம் அவர்களே, சென்னையிலே குடியிருக்கக்கூடிய நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் அந்த வழக்கில் இணைந்திருக்கின்றீர்களே, இது எந்த புறமாக இணைந்தீர்கள் என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு தவறான கருத்துக்களை நீங்கள் பரப்புவதை நிறுத்தி கொள்ளுங்கள். உண்மைகளை சொல்லுங்கள், உங்களது வாதங்களை சொல்லுங்கள், உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள்.
எங்களது கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். முடிவு செய்ய வேண்டியது தொழிலாளியும் ஓய்வூதியம் தான் தவிர நீங்களும் நானும் அல்ல. எது சரி, எது உண்மை, எது தவறு என்பதை ஓய்வூதியர்கள் முடிவு செய்வார்கள், தொழிலாளிகள் முடிவு செய்வார்கள். அந்த அடிப்படையிலே இப்படிப்பட்ட விதண்டாவாதமான பதிவுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள், தற்குறிகள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள் என்பதெல்லாம் நீங்கள் படித்த படிப்புக்கு அழகல்ல. நீங்கள் படித்ததாக சொல்லக்கூடிய படிப்புக்கு அழகல்ல. நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல இதைவிட மோசமாக சாக்கடை மொழியில் கூட பேசுவதற்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களது அமைப்பு எங்களை அப்படி வழிநடத்தவில்லை. எனக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை சொல்லவில்லை என்ற அடிப்படையிலே வசவு முடிவுகளை நிறுத்தி கொள்ளுங்கள், அவதூறுகளை நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களது சாதனைகளை, உங்களது கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கருத்துக்களுக்கு நாங்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். தொழிலாளி தெரிந்து கொள்ளட்டும், எது சரி, எது உண்மை, எது தவறு என்பதை புரிந்து கொள்ளட்டும். அந்த அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை சிங்காரம் அவர்களுக்கும் கோவை பேரவைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை உயர்நீதிமன்ற அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, சந்திரசேகருடைய வழக்கை நீங்கள் தடுத்து நிறுத்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அதை மீண்டும் எப்படி கிளப்புவது என்று எங்கள் ரேவாவுக்கு தெரியும். சென்னையில் எங்களது வழக்கு இருக்கிறது, அங்கும் சந்திப்போம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று சொன்னால், மதுரை உயர்நீதிமன்றத்திலே அலுவலர் சங்க வழக்கோடு கோவை பேரவையோடு வழக்கோடு ரேவா வழக்கும் இணைந்து வந்தால், ரேவா வழக்கறிஞரும் அந்த வழக்கிலே கலந்து கொண்டால், இவர்களுடைய அந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடும் என்ற அச்சம் காரணமாக அந்த வழக்கை முடக்க முயற்சிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுதான், அது உண்மையாக இருக்கக்கூடாது என்பதையும் கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவு நாளைய தினம் நம்முடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அந்த வழக்கு ரிட் அப்பீல் 888/2023 நாளை விசாரணைக்கு வருவதாக இருக்கின்றது. இன்று மாலை அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டவுடன் அது எத்தனையாவது வழக்காக வருகிறது, அது சம்பந்தமாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த மீண்டும் ஒரு காணொளியிலே இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.